சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் திரை உலகத்தை சேர்ந்த மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. மேலும் இந்த படம் இப்போ கொச்சியில் ஷூட்டிங் நடைபெற்று வருது. அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த படத்தை பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் எடுக்க போகிறார் என செய்திகள் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சிபி சக்கரவர்த்தி, ரஜினி கூட்டணி வச்சாங்க. மேலும் கமல்ஹாசன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஓரியன்டாக இருக்க போகிற படம் என சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிபி சக்கரவர்த்தி டான் படம் என்ற படத்தை எஸ்கேவை வச்சு எடுத்திருந்தார். முதல் படத்திலே 100 கோடி வசூலை ஈட்டி தந்தார். அதை தொடர்ந்து ரஜினி கிட்ட கதை சொல்லியிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் ரஜினி நீங்கள் கதையை டெவலப் பண்ணிவிட்டு வாங்க என அமைச்சிட்டாராம். அதன் பிறகு மீண்டும் சிவகார்த்திகேயனை வச்சே படம் பண்ணலான்னு சொல்லிட்டு சிபி சக்கரவர்த்தி முடிவு பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் ரஜினியிடம் அனைவரும் அவரோட வீட்டுக்கு போய் கதை சொல்லும்போது சிபி சக்கரவர்த்தியும் சென்று ரஜினியிடம் கதை சொல்லியிருக்காரு. ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபீல்டு குட் மூவியை எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஜினிக்கு சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதனால் சிபி சக்கரவர்த்தியை ஓகே பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த். தொடர்ந்து இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற விதமாக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் அவுட்ஃபிட் அப்படின்ற படத்தோடைய தகவல் தான் இந்த கதையா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. காரணம், இந்த படத்துடைய போஸ்டர்ஸ் அவுட்ஃபிட் கதையோடைய ஒத்து போச்சு. அதாவது போஸ்டர்ஸில் கத்திரிக்கோல் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் கூட பட்டன்ஸ், கன்ஸ் என அனைத்தும் இருக்கிற மாதிரி இருந்ததுனால அவுட்ஃபிட் படத்தில் டெய்லராக இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தன் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போது எப்படி அவர் பொங்கி எழுகிறாரு அப்படின்றது தான் கதை. அதே கதையை தான் தமிழ்லையும் ரஜினியை வச்சு எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனால் கடைசியில் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது, அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் டைரக்டரே சொல்லிட்டாரு. இப்போ இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஏப்ரல் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் தான் முடிவடையுது. அதை தொடர்ந்து தான் தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் ரஜினிகாந்துமே ரஜினி கமல் இணைய போகிற படத்திற்கான கதையை கேட்டுட்டு வராரு. நெல்சன் தான் கடைசியில் இதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.